கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். தமிழ்நாட்டில் 26 அரசு பள்ளிகள் பசுமை பள்ளிகளாக மாற்றம். ஒவ்வொரு பள்ளியிலும் தலா ரூபாய் 20 லட்சம் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. தமிழ்நாட்டில் 26 அரசு பள்ளிகள் பசுமை பள்ளிகளாக மாற்றும். ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் தலா ரூபாய் 20 லட்சம் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளன. GOMS நம்பர் 140 என்ற கவர்மெண்ட் ஆர்டரை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். MBBS படிப்பவர்களுக்கு நெக்ஸ்ட் தேர்வு நடத்த முடிவு. நடப்பு ஆண்டு முதல் அமல். தேசிய மருத்துவ ஆணையம் தகவல். MBBS படிப்புகளுக்கு நடப்பு கல்வியாண்டு முதல் நெக்ஸ்ட் தேர்வு கொண்டு வரப்படுகிறது. அதற்கான வழிகாட்டுதல்களை தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.mnc.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். களஞ்சியம் செயலியில் விடுப்பு விவரம் பதிவு செய்ய தமிழக பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணியாளர்கள் விடுப்பு விவரங்களை களஞ்சியம் செயலி வாயிலாக மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.kalanjiyamapplications.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி படிப்புகளுக்கு 7350 பேர் விண்ணப்பம். அக்டோபரில் கலந்தாய்வு. சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி படிப்புகளுக்கு 7350 மாணவ மாணவியர்கள் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டனர். இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு இந்திய மருத்துவமனை வளாகத்தில் சித்த மருத்துவக் கல்லூரி, யுனானி மருத்துவக் கல்லூரி போன்ற பல்வேறு கல்லூரிகள் உள்ளன. அரசு கல்லூரிகளில் உள்ள 30 இடங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு 50 இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு www.tnhealth.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். TNPSC குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவு வெளியீடு. டிசம்பரில் முதன்மை தேர்வு. 1.5 லட்சம் பேர் எழுதிய TNPSC குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட தேர்வான முதன்மை தேர்வு டிசம்பர் 10 முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என TNPSC அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.tnpsc.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.